இன்னும் சேர்ல எந்த அம்மாக்கு புள்ள வசதி புள்ள நல்லா வரதுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். எல்லா இடத்துலயுமே சொல்லியிருக்கேன், அண்ணாமலை எனக்கு புள்ள மாதிரி என்ன, பிள்ளை ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு, அரசியல் கட்சியா மாறலது இயக்கத்துல இருக்காரு. என் பிள்ளை நல்லா வரணும்னு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். நான் இல்ல அபிஷியலா நான் பிஜேபியில தான் இருக்கிறேன். இருந்தாலும் பிள்ளை தனியா போயிட்டு தனியா ஆரம்பிச்சிருக்காரு. எந்த அம்மாவா இருந்தாலும் பிள்ளை நல்லா இருக்கணும் தான் இது பண்ணுவாங்க. அதுக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை என் பிள்ளைக்கு கொடுக்கணும். இப்ப புள்ள வந்து கட்சி ஆரம்பிச்சா நீங்க பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, பிஜேபி கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? நீங்க பாத்தீங்கன்னா மாதவராவ் சிந்தியா அண்ட் மகாராணி சிந்தியா அவங்க ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் ஆஃப் பிஜேபி. அப்புறம் பையன் காங்கிரஸ்ல தான் இருந்தாரு. அம்மா போனப்புறம் திருப்பி வந்துட்டாரு அவருங்க. அதுக்கு என்னப்பா இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க, உங்க கட்சியில இருந்து பார்த்தாங்கன்னா என்னமா தெரியுதப்பா இருக்கலாம். பட் நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறது அஃபிஷியலா நான் பிஜேபியில தான் இருக்கேன். அவங்களும் என்ன இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வெளில தள்ளிட்டாங்கனாக்க தெரியாது. பட் நான் இங்கே வந்திருக்கிறது பிஜேபி கவுன்சிலராக தான். கிளியராக சொல்லிட்டேன், என் பிள்ளை தனியாக போயிருக்காரு, ஆசீர்வாதம் கொடுக்கணும், நல்லா முன்னுக்கு வரணும். இந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன். இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் நான் சொன்னேன் இல்லையா, பிஜேபி இன்னைக்கு நாங்கள் வளர்ந்துருக்குறோன்றதுக்குன்னா ஒரு பெரிய காரணம் இந்த பையன் தான். அதுக்கு இன்னைக்கு பிஜேபியை பற்றி பட்டி தொட்டியெல்லாம் பரப்பியிருக்காரு. என்ன அவரோட வேலை செஞ்சுருக்கிறேன். அவரோட டைமில் தான் நான் கவுன்சிலரே ஆனேன். நான் அவரோட டைமில். அதனால் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச அவரோட ஹிஸ் நாலேஜ். நான் எப்போவுமே சொல்கிறது அவருடைய அறிவுத்திறன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி, அதில் பிஜேபியை தனியாக நிற்க வச்சு சாதிச்சு காட்டின ஒரு தலைவர். நான் அதெல்லாம் மெசேஜ் பண்ணேங்க. ஒவ்வொரு லீடர் ஒவ்வொரு மாதிரி. அவங்களே சொன்னாங்க இல்லையா, இவர் புயல்னா அவர் தென்றல். அதில் எல்லா லீடர்ஸே ஒவ்வொரு டைப் இருப்பாங்க. சர்க்கம்ஸ்டான்ஷியல் லீடர்ஸ் இருப்பாங்க. லீடர்ஸ் வந்து பிறப்பிலேயே தலைவராக இருக்கிற தகுதியெல்லாம் இருக்கிற ஒரு தலைவர்கள் இருப்பாங்க. சர்க்கம்ஸ்டான்சஸ்னால ஒருத்தர் ஆவாங்க. ஒருத்தர் வந்து படித்து ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி லீடர் ஆகிறவங்க இருக்காங்க. ஏன்னா சோஷியல் சைக்காலஜி படி 10-12 டைப் ஆஃப் லீடர்ஸ் இருக்காங்க. இயக்கத்தினால எப்படிப்பா ஒரு கட்சிக்கு பாதிப்பு வரும்? இவர் இந்த இயக்கத்தை என்ன பேசுறாரு? அவரு போதைக்கு எதிரான்றாரு. அடுத்து என்ன பேசுறாரு? இயற்கைக்கு செடி இதெல்லாம் என்விரான்மெண்ட் இஷ்யூ எடுத்திருக்காரு. இது ரெண்டுமே சமூகத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தானே. இப்போ நான் கேட்குறேன், இந்த இயக்கத்துக்கு நான் வந்திருக்கேன், நீங்கள் கேட்டீங்களே, அதுக்கு நான் கேட்குறேன். இப்போ ரெட் கிராஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது, என்ஜிஓ தான். அதில் நான் லைஃப் மெம்பர், கிட்டத்தட்ட 50 வருஷமாக நான் லைஃப் மெம்பரு. அதோட இதுக்கும் நான் போவேன். அடுத்து விமென்ஸ் வாலண்டரி சர்வீஸ்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் நான் லைஃப் மெம்பர், அதுக்கு போவேன். விஷ்ராந்தின்னு ஒரு அமைப்பு இருக்குது, என்ஜிஓ, அதுவும் ஓல்டேஜ் ஹோமு, அதுலேயும் நான் லைஃப் மெம்பர், அதுக்கும் நான் போவேன். ஸோ எல்லா இதுக்குமே என்னென்ன நல்லது இது பண்ணுறாங்களோ அதுக்கு நான் போவேன். நீங்கள் கேட்டீங்க இல்லையா இப்போ பிஜேபி கேள்விக்கு, அதுக்கு தான் இருப்பது. நான் ஒரு 5-6 இயக்கத்தில் ஏற்றுக்கிறது தான் ஆகணும். ஏன்னா நான் என் ஸ்டாண்டை ரொம்ப கிளியராக சொல்லிட்டேன் இல்லையா. நான் என் ஸ்டாண்டை கிளியராக சொல்லிட்டேன். ஏன்னா நான் வந்து அன்னிலேருந்து அத்வானியை பார்த்து இந்த கட்சிக்கு வந்தவன். அதெல்லாம் அப்படியே இரேஸ் பண்ண முடியாது. அப்படியே அத்வானியெல்லாம் புறந்தள்ளிட்டு இது பண்ண முடியாது. அண்ணாமலையா நல்லா முன்னுக்கு வரணும், நல்லா முன்னுக்கு வரணும், தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும். நிச்சயமா செய்வார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கண்டிப்பாக இருக்கிறது, கண்டிப்பாக இருக்கிறது. நீங்க மீடியாவா இருந்துட்டு எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்களே, வேற்றிடம் இருக்கிறதா? என்னப்பா ஆமா ஆமா, நிச்சயமாக அவர் மாத்திருக்காரு அது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது சினிமா மோகம். இவர் வந்து ஐபிஎஸ் இருந்து ஐஏஎம் படிச்ச ஒரு இளைஞர். மாற்றம் தேவை தமிழகத்திற்கு என்பதை முதலில் எடுத்து வைத்தவர் அண்ணாமலை தானே. தமிழகத்தில் மாற்றம் தேவை அப்படின்ற வாதத்தை யார் வச்சாங்க? இவர் தானே வச்சார்.
லெட் மீ கிராஸ் தி பிரிட்ஜ் when I come to it. நீங்களே சொல்கிறீங்க என்னை வெளில அனுப்பிச்சிடுவாங்கன்றீங்க. என்னை வெளில அனுப்பிச்சிட்டா நான் எப்படி பிஜேபியில் நிற்க முடியும்?